அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். நாம் இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் அனைவரையும் நாம் அறிவோம். மீண்டுமாக நமக்கு லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நாம் ஆலயத்தில் வந்து நாம் குடும்பங்களாக கூடி ஆண்டவரை ஆராதிக்க இயலாத ஒரு சூழ்நிலைகளில் நாம் இருக்கின்றோம். ஆனாலும் கூட காணொலி மூலமாக நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கும் தொழுகை செய்வதற்கும் கர்த்தர் இந்த நாளை நமக்கு தேவன் கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி வழிபாட்டிற்காக நாம் நன்றி உணர்வோடும் துதி உணர்வோடும் நாம் கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த சிந்தனையோடு கூட நாம் இதில் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் இந்த வழிபாடு ஆண்டவருக்கு மகிமையாகவும் அப்படி ஆன்மீக வாழ்விற்கு அது ஆசீர்வாதமாகவும் அமையும் என்று சந்தேகமில்லை. ஆகினால் இந்த வழிபாடு ஆரம்பத்தில் முடிமட்டுமாக தெய்வ பிரசன்னத்தை நாம் உணரத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திராயிருக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக பகல் பொழுதிற்காக நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலியில் நாங்கள் செலுத்துகின்றோம். தகப்பனே, உம்முடைய ஆணை பிரகாரத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய ஐக்கிய பந்தில் பங்கெடுப்பதற்கும் எங்களுக்கு இயலாத சூழ்நிலைகள் இருந்தாலும் காணொலி மூலமாக கர்த்தாவே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து உமது நாமத்தை நாங்கள் தொழுது ஸ்தோத்திரிக்கவும் கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக அருட்படைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி பணிகளை செலுத்துவோம். கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த வழிபாட்டினுடைய ஆரம்பம் முதல் முடிமட்டுமாக உடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் உணரத்துக்கதான கிருபை வரங்களை நீர் எங்களுக்கு தார். கர்த்தாவே, இந்த வாரத்தின் நாட்கள் முழுவதும் நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகள் உம்முடைய சத்திய வசனங்கள் எங்கள் இருதயத்திலே நிலைத்திருந்து ஆண்டவரே அதை கிரிகளை நடப்பிக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஒருங்கிணைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உமது நாமத்தை இன்னும் அதிகமாய் பிரஸ்தாபப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஆராதனைக்காரமாக நாம் அனைவரும் சேர்ந்து 209 பாமாலை கீதத்தை பாடுவோம். பாமாலை கீதம் 209. கிறிஸ்து எம் ராயரே வந்தாளுகை செய்யும், வெம்பாவம் நீங்கவே செங்கோலை செலுத்தும். பாமாலை கீதம் 209. Bye.
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஒரு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதனை களிகூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரன் எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக மீட்டெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோ? நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்து போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாவது பாவிலும் பாவம் செய்தேன், இணைமுறை மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கோயிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனத்திரும்பை சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் உலகால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்வுடன் அறிக்கை செய்வது உதவியாக இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை யாவும் சேர்ந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் துரிதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்திருவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து 100ஆம் சங்கீதத்தை சொல்லுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்த
வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய வாசிக்க கேட்போம். The first lesson is taken from 2 King 2nd chapter verses 1 to 16. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவுடைய கூட கீழ்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார்கள் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. தீத்து 2ஆம் அதிகாரம் 1 முதல். நீயோ ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு ஏற்றவர்களை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவருமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலி ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெரிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும்
நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவருமாய் இருக்கிறபடி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்கள் போதிக்கிறவருமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாய் இருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக என்பது வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 33 வரை. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் துவங்கி 33 வரை. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவரோடு வருகிற அவனைத்தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்கக்கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவர்களை கேட்டுக்கொள்வானே? அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவர்களை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டார். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். God
பராமரித்து வழிநடத்தி வருகிறீர்கள் பரலோக பிதாவே. உடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவைகளை குறித்து சற்று நேரம் உடைய பாதத்தண்டையிலே அமர்ந்திருந்து தியானிக்கின்ற பொழுது ஆவியானவர் தாமே என்னோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே, உடைய இருதயத்தில் நாங்கள் கிரியைகள் நடப்பிக்கப்பட்டு நாங்கள் நற்கிரியைகளை உலகத்திலே செய்யக்கூடியவர்களாய் நாங்கள் மாறுவோம். எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் யாருடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தித்தாலும் புதுப்பித்துத்தாலும் இசைவான சிந்தனைகள் மாத்திரமே எங்கள் இருதயத்தில் தங்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அடிமை முழுதுமாக மறைத்து நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்ற எங்கள் பரலோகத்தினாலே ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இது நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உடைய அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே மீண்டுமாக காண்பு மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தர் பார்த்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி பெறுகிறேன், ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்துகிறேன். கேட்க போகின்ற வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்கு ஆதலாகவும் நம்முடைய உள்ளத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறதாக நாம் ஜெப செய்தியோடு கூட இதை நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று சந்தேகங்களை கிறிஸ்துக்கள்மானே நாம் இந்த நாளிலே நாம் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய வழிபாட்டின் முறையின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக தியானிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சாட்சி பகர்தலே சீடத்துவம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாட்சி பகர்தலே சீடத்துவம், டிசைபிள்ஷிப் as witness என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கின்றோம். சீஷத்துவத்திலே சாட்சி பகர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கிறோம். பரிசுத்த பவுல் அடிகளார் தீத்துக்கு எழுதுகின்ற பொழுது தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நிர்வாகிச்சிருக்கிறார். நீயே எல்லாவற்றும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று பவுல் எழுதுகின்றார். ஒருவன் கிறிஸ்துவனுடைய சிஷ்யனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்கென்று சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். எப்படி அவன் சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும்? விசுவாசத்தினுடைய நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். பிறர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் வரவும் தக்கதாக அவருடைய விசுவாசத்தினுடைய கிரியைகளானது நற்கிரியைகளாக மாதிரிகளாக காண்பிக்கப்பட வேண்டும். அப்படி காண்பிக்கப்படுகின்ற பொழுதுதான் ஒருவன் கிறிஸ்துவனுடைய சாட்சி பகர்தலின் வாழ்வை பெற்ற சீஷனாக அவன் இருக்க முடியும். அதைத்தான் பவுல் இங்கே தீத்துவுக்கு ஒரு ஆலோசனையாக இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளார் தீத்துவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணியை கொடுத்திருந்தார். என்ன பணி? தீத்துவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்று மீண்டும் அவனுக்கு ஒரு நினைவு கொண்டிருந்ததான காரியத்தை பற்றி இங்கே முன்வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன பணிகளை கொடுக்கின்றார்? 2 விதமான பணிகளை கொடுக்கின்றார். ஒன்று, நீ ஒழுங்குபடுத்த வேண்டும். நீ எவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும்? குறைவாய் இருக்கிறவைகளை அவைகள் நிறைவடையத்தக்கதாக, அது பரிபூர்ணம் அடையத்தக்கதாக, அது முழுமை அடையத்தக்கதாக அவைகள் செவ்வை அற்றைகளாய் இருக்கிறவைகளை செவ்வைப்படுத்த வேண்டும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும், அதை கிரமப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ பட்டணங்கள் தோறும் மூப்பரை நீ ஏற்படுத்தும்படிக்கு, பட்டணங்கள் தோறும் நீ மூப்பரை நீ என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்த வேண்டும். என்று சொன்னால் எல்லா பட்டணங்களுக்கும் சென்று நீ உன்னுடைய ஊழியத்தை நீ செய்ய இயலாது. ஆகையினாலுமே நீ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பட்டணத்திலும் மூப்பரை நீ ஏற்படுத்த வேண்டும். அந்த மூப்பர்கள் மூலமாக ஊழியமானது என்ன செய்யப்பட வேண்டும்? நடைபெற வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை கிரேத்தா தீவிலே நான் உன்னை விட்டு வந்தேன் என்று சொல்கிறார். ஏன் கிரேத்தா தீவிலே அவர் விட்டு வந்தார்? எதற்காக பவுல் அதை விட்டு வர வேண்டும்? கிரேத்தா தீவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்?
அதையும் பவுல் தெளிவாய் சொல்கிறார். தீத்துவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை சொல்கிறார். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களின் ஒருவனாகி அவர்களின் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறார். அவர்கள் ஒருவனாகிய ஒரு தீர்க்கதரிசி அதை சொல்லியிருக்கிறார். நான் சொல்லவில்லை, பவுலாகி நான் சொல்லவில்லை. கிரேத்தா தீவாருடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? எப்பொழுதும் பொய்யை பேசிக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பொய்க்கு ஓய்வே கிடையாது. அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது ஓயா பொய்யர். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவர்களிடத்திலே பொய்யை தவிர உண்மை வருவதே கிடையாது. உண்மையை பேசுவதற்கு அவர்கள் மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மையை அவர்கள் விரும்பவில்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். அது மாத்திரமல்ல, துஷ்ட மிருகங்கள். மிருகங்கள் என்று சொன்னால், துஷ்ட மிருகங்கள் என்று சொன்னால் அது மனிதனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. அதை போன்றவர்களாக இருக்கிறார்கள். மிருகத்தினுடைய தன்மை இவர்களுக்கு இருக்கிறது. மனித தன்மையற்றவர்களாக, ஒரு மிருக தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மிருக குணங்கள் இருக்கிறது. மாத்திரமல்ல, வேலை செய்யாதவர்களுக்கு பெரும் சோம்பேறிகளாக இருக்கிறார். பெருவயிற்று சோம்பேறிகளாக இருக்கிறார். அடுத்தவன் உழைக்கட்டும், அந்த உழைப்பை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வை வாழ்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படட்டும் என்று சொல்லி தாங்கள் உழையாதபடிக்கு அவர்கள் எப்பொழுதும் சோம்பேறிகளாக இருக்கின்றவர்கள். ஆகினாலே அவர்களின் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகினால் தான் உன்னை நான் கிரேத்தா தீவிலே நான் உங்களை விட்டு வந்தேன். நீ ஒழுங்குபடுத்த வேண்டும், குறைவாயிருக்கிறவனை ஒழுங்குபடுத்த வேண்டும், பட்டணங்களுக்கு ஒரு மூப்பர்களை நினைச்ச வேண்டும், ஏற்படுத்தும்படிக்கு உன்னை நான் நினைச்சிருக்கிறவனை விட்டு வந்தேன் என்று சொல்லி ஒரு சீஷத்துவ தொடர்பணியை பவுல் அங்கே தீத்துவுக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அவை இந்த பணிகளை செய்வதற்கு நீ எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ எப்படி ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும்? நீ மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யத்தக்கதான முன்மாதிரியாக கிறிஸ்துவனுடைய சீஷனாக நீ இருக்க வேண்டும். அதுதான் பவுலுடைய அழுத்தமாக இருக்கு. அதுதான் பவுலுடைய வாஞ்சையும் தீத்துவிடத்திலே பவுல் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புமாயிருக்க. இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்கின்றாய். அவை இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாய் நீ இருக்கத்தக்கதாக மற்றவர்கள் உன்னுடைய நற்கிரிகளை பார்க்க வேண்டும். அவர்களும் உன்னுடைய நற்கிரிகளை பார்த்து அவர்களும் நற்கிரிகளை செய்யத்தக்கதாக அவர்களுக்கு முன்பதாக நீ மாதிரியாக நீ இருக்க வேண்டும். இயேசுவில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரிகளை செய்கிறவர்களாயிருப்பார்கள். அவர்கள் தான் சீஷர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் திருமறை மூலமாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி நம்மை அடையாளப்படுத்துகின்றோம்? நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நம்மை மற்றவர்களை எப்படி பார்க்கின்றார்கள்? நம்முடைய வாழ்வினுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்துகின்றதா? கிறிஸ்துவனுடைய அடிவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துதான் அவர்களுக்கு குருவாக இருக்கின்றார், போதகராக இருக்கின்றார் என்று அவர்கள் நம்மை கிறிஸ்துவை காண முடிகின்றதா? நாம் பிறருக்கு நாம் முன்மாதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அறிமுகம் செய்கின்றோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைய சூழலிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற அனைவரும் கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று முழுதுமாக நாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன? தீத்துவுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். வாயினாரை மாத்திரம் அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். அவருடைய இருதயமோ கேடுகள் நிறைந்த ஒரு இருதயமாயிருக்கிறது. அவருடைய சிந்தனைகளோ கேடுகள் நிறைந்த சிந்தனைகளாயிருக்கிறது. அவருடைய கிரிகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டமாயிருக்கிறார்கள். அருவருக்கப்படத்தக்கவர்களாய், பிறராலே விரும்பப்படாதவர்களாக, அருவருக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கும் செவிசாய்ப்பதற்கு மனமற்றவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கான தேவனுடைய இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய எச்சரிக்கை. இந்த நாட்களில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோமே, நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றோமே, நாம் இந்த காட்டத்தில் இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுபவர்கள், கிறிஸ்துவனுடைய நற்கிரியைகளிலே நாமும் அவரை பின்தொடர்ந்து, அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து நாம் நற்கிரியைகளை வெளிக்காட்டுகிறவர்களாக, கிறிஸ்துவை வெளிக்காட்டுவர்களாக, உண்மையான சிஷ்யர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். ஏன் நம்மிடத்தில்
கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாயிலே நாம் அறிக்கை பண்ணுகிற மக்களாக இருக்கிறோம் இல்லையா? கிரியைகளினாலே நாம் அவரை மறுதலிக்கவில்லையா? எத்தனை அருவருப்பான காரியங்களை செய்து கிறிஸ்துவை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற பொழுது இன்னைக்கு குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களா? மது பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்தாதவர்கள், புகைப்பிடிக்கின்ற பழக்க வழக்கம், இந்த பழக்க வழக்கம் இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யோசித்து பார்க்கிறோம். சபை கூடி வருகிறோம், சபையில் உட்காருகிறோம், சபையில் ஆராதிக்கின்றோம் என்றெல்லாம் சொல்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வருகிறதா? இந்த கிரியைகள் எல்லாம் அகற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு காணப்படுகிறதா? கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் இதிலே காணப்படுகிறதா? கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மூலமாக அடையாளப்படுத்துவர்களாய் நாம் இருக்கின்றோமா? நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் நாம் இருக்கின்றோமா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இத்தகைய கிறிஸ்தவர்கள் என்றோ கிறிஸ்துவனுடைய சிஷ்யர்கள் என்றோ அழைக்கவே முடியாது. நம்முடைய வாழ்வை நாம் சற்று யோசித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையான கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவினுடைய சிஷ்யர்கள் என்று அழைக்கப்பட முடியும். ஒரு முறை 3 வாலிபர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வழிப்பாதை, அந்த வழிப்பாதையிலே ஒரு இடத்திலே முட்கள் அந்த பாதையை கடந்து போக முடியாதபடிக்கு அது சிதறி கிடக்கின்றது. அதனால் இதை கடந்து சென்றால்தான் அவர்கள் பயணிக்க முடியும். ஆகினாலே அதில் ஒருவன் என்ன செய்கின்றான், அந்த முட்கள் தன்னுடைய காலில் குற்றி விடாதபடிக்கு சற்று விலகி சென்று அந்த அடுத்த கரைக்கு அவன் சென்று விடுகிறான். அவன் யோசித்து பார்க்க தான் அறிவாளி என்று சொல்லி யோசித்து பார்க்கின்றான், நினைத்து பார்க்கின்றான். மற்ற 2 பேரையும் பார்க்கின்ற பார்வை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. அடுத்தவன் என்ன செய்கின்றான், ஒருவன் அந்த பக்கம் போய்விட்டானே, ஆகவே நாமும் போய்விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு தம்முடைய துறவையை நான் காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றான், ஒரு பக்கத்தில் வந்து இன்னொரு பக்கத்திற்காக அந்த முள்கள் தன்னுடைய காலில் சிக்காதபடிக்கு, குத்தி விடாதபடிக்கு அவன் தாண்டி சென்றான். தாண்டி சென்றது என்பதாக இன்னொருவன் அந்த கரையில் இருக்கிறானே அவனை பார்த்து ஏழமாய் பார்த்து கொண்டு அவன் சொல்கிறான், நான் தாண்டி வந்துவிட்டேன், நீயும் அப்படி தாண்டி வா என்று சொன்னான். இந்த 3வது நபர் என்ன செய்கின்றான், அந்த முட்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து ஒரு பக்கத்திலே அப்புறப்படுத்திவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு அவன் கடந்து போகிறான். அப்படி அவன் அப்புறப்படுத்துகின்ற அவனுடைய கைகளிலே முட்கள் தைக்கின்றது, காயம் ஏற்படுகிறது, ரத்தம் அடிக்கின்றது. ஆனால் அதை பொருட்படுத்தாதபடிக்கு அவன் செய்து முடித்து அந்த அக்கறைக்கு போனதற்கு என்பதாக அந்த 2 பேரை பார்த்து சொன்னான், நீங்கள் இருவரும் அறிவாளிகள், நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள், ஞானமாய் புத்தியாய் செய்தோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் புத்தியற்றவர்கள், ஞானமற்றவர்கள். நான் தான் இந்த முள்ளுகளை பரப்பி வைத்தேன். ஏன் பரப்பி வைத்தேன் என்று சொன்னால், நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரப்பி வைத்தேன். நான் செய்தது மற்றவர்களுக்கு கால்களிலே அதை குத்தி விடக்கூடாது என்று சொல்லி நான் பொறுமையோடு கூட அவைகள் ஒவ்வொன்றும் எனக்கு காயம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி நான் அதை ஒவ்வொன்றாக பொறுக்கி நான் ஒரு ஓரத்திலே நான் வைத்தேன். எனக்கு காயங்கள் வந்தாலும் கூட எனக்கு பின்பதாக தொடர்ந்து வருகிறவர்கள் எளிமையாக அந்த பாதையிலே அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். அப்படி நற்கரிகளை நாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வாலிபர் மற்ற 2 வாலிபர்களை பார்த்து சொன்னார், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன். இதை போன்றுதான் சிஷ்யத்துவ வாழ்க்கை என்பது. பிறர் வாழ்வை நாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கிறோம். பிறர் வாழ்க்கையிலே அவர்கள் நன்மை அடையத்தக்கதாக நமக்கு பாடுகள் வந்தாலும், நமக்கு நிந்தனைகள் வந்தாலும், நமக்கு போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு இழப்புகள் வந்தாலும் அவைகளை தாங்கிக் கொண்டு பிறர் வாழ்விற்காக நம்மையே தத்தம் செய்ய அழைக்கின்றார் கிறிஸ்து. அந்த அழைப்புக்கு உகந்தவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதுதான் நான் உண்மையாக கிறிஸ்துவனுடைய தொண்டனாக, கிறிஸ்துவனுடைய அடியவனாக, கிறிஸ்துவனுடைய சீஷனாக நான் செயலாற்ற முடியும். இந்த உலகத்தில் நான் வாழ முடியும். இந்த கிரேக்க தீவார் ஆண்டவரை உண்மையாக நம்மை பற்றி கொண்டிருக்காதபடிக்கு அவர்கள் இருந்தபடினால்தான் தீத்துவை நீ சீஷத்துவமான பணியை நீ செய்ய, நான் விட்டு வந்த அந்த பணியை நீ என்ன செய்ய வேண்டும், தொடர் பணியாக நீ செய்ய வேண்டும். அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்களை ஒழுங்கான நிலைகளுக்குள்ளாக நீ கொண்டு வர வேண்டும். அவர்கள் நம்மை போல கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவைகள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய அடிச்சூழலை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களும் சீஷர்களாய் மாற வேண்டும் என்ற நிலையில் நீ பணி செய்ய சொல்லி அங்கே பவுல் சிலர் தெளிவாக அவரை விட்டு வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நினைவூட்டுதலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அவை சிஷ்யத்துவம் என்ற அந்த சாட்சி பகல் என்ற நிலையிலே 2 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், சாட்சி பகர்தல் என்பதற்கு முன்பதாக சீஷத்துவம் என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சீஷத்துவம் என்று சொன்னால் சீடன் என்கிற சொல் நற்செய்தி பகுதியிலே 262 முறை வருகிறார். சீஷத்துவம் அல்லது சீஷன் என்பது மத்தடேஸ் என்று அழைக்கப்படுகிற கிரேக்க சொல்லுடைய தமிழாக்கம் தான். இதற்கு பொருள் என்னவென்று சொன்னால் மாணவர், போதனை பெறுபவர் அல்லது கற்பவர் என்பது அதனுடைய பொருள். தன் குருவை பின்பற்றுகிறவனாகவும் எல்லா காரியத்தையும் தன் குரு எப்படி நடக்கிறாரோ, எப்படி பேசுகிறாரோ, எப்படி பழகுகிறாரோ, எப்படி அவருடைய கிரியைகளும் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் உற்று கவனிக்கின்றவனாகவும் அவைகள் எல்லாவற்றையும் பின்பற்றுவனாக இருக்க வேண்டும். தன் குருவினுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். தன்னை பல்வேறு பகிர்ச்சிகளுக்குள்ளாக உட்படுத்த இசைவு கொண்டவனாக இருக்க வேண்டும், ஆர்வம் கொண்டவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ சீடத்துவம் என்பது திருமறை கண்ணோட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆழமான கருத்தினை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நற்செய்தி நூல்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷத்துவனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார். லூக்கா 14வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 33ஆவது வசனம் வரை இருக்கிற பகுதியை நாம் வாசித்து கேட்டோம். அந்த பகுதியிலே 4 காரியங்களை குறித்து அங்கே தெளிவாய் சொல்கிறார். ஒருவன் சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சாட்சி உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 காரியங்களை அவன் செய்ய வேண்டும் தன் வாழ்விலே. ஒன்று, தன் உறவுகளை அவன் வெறுக்க வேண்டும். உறவுகளை வெறுக்காவிட்டால் அவன் சீஷனாக இருக்க முடியாது. இரண்டாவதாக தன்னுடைய உயிரை வெறுக்க வேண்டும், தன் ஜீவனை அவன் வெறுக்க வேண்டும். மூன்றாவதாக தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்பவனாக இருக்க வேண்டும். நான்காவதாக தன் உடைமைகளையும் அவன் என்ன செய்ய வேண்டும், வெறுத்து விடுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களைத்தான் நாம் வாசிக்கிறதான இந்த நற்செய்தி பகுதியிலே தெளிவாக இங்கே ஆண்டவர் அவருக்கு குறிப்பிடுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்லதுதான். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீ செய்ய வேண்டிய கடமை என்ன, அல்லது நீ செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? என்னை பின்பற்ற வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான் சிலுவை தூக்கி சுமக்க வேண்டும். சுமப்பதற்கு முன்பதாக, அந்த பாரத்தை தூக்கி சுமப்பதற்கு முன்பதாக, அந்த பழுவை நீ தூக்கி சுமப்பதற்கு முன்பதாக, அந்த கடினப்பாடுகளை நீ கடந்து செல்வதற்கு முன்பதாக உன்னை நீ வெறுக்க வேண்டும். உன் சுயத்தை நீ வெறுக்க வேண்டும், உன் ஜீவனை நீ வெறுக்க வேண்டும், உன் உறவுகளை நீ வெறுக்க வேண்டும், உன் உடைமைகளை நீ வெறுக்க வேண்டும். நீ அப்படிப்பட்டவளாக இருப்பாய் என்று சொன்னால் நீ சீஷனாக இருக்க முடியும், என்னை பின்பற்றி வர முடியும். என் பாதை லகுவான பாதையில, கடினமான பாதை, கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பாதை, துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து வருகின்ற ஒரு பாதை. அந்த பாதையை நீ கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீ வெறுக்க வேண்டும். உன்னை நீ வெறுக்காவிட்டால், உன் சுயம் உன்னோடு கூட ஒட்டி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சிலுவையை உன்னால் தூக்கி சுமக்க முடியாது. நீ எனக்கு சீஷனாக இருக்கவே முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறார். என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உன்னைத்தானே நீ வெறுத்து சிலுவையை நீ சுமந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? ஏதோ ஒரு நாள் மாத்திரமல்ல, அல்லது ஏதோ குறிப்பிட்ட காலகட்ட வரையிலுமாக அல்ல, அனுதினமும் நீ என்னை பின்பற்ற வேண்டும். எல்லா நாட்களும் நீ என்னை பின்பற்ற வேண்டும். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய ஜீவிய காலத்தினுடைய முடிவு வரும் மட்டுமாக, அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை மட்டுமாக என்ன செய்ய வேண்டும், என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்காக அவர் சொல்லுகிற எல்லா காரியமும், எல்லா அம்சங்களும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுதுதான் நான் கிறிஸ்துவுக்காக சீஷனாக நாம் வாழ முடியும். சீஷனாக இருக்க விரும்புகின்றவன் எல்லாவற்றையும் அவன் இருக்க வேண்டும். அவன் தன்னைத்தான் நிறுத்து என்று குறிப்பிடுகிறார். தன்னைத்தான் நிறுத்து என்று சொன்னால் சீஷன் விடுப்பதற்கும் இழப்பதற்கும் வெறுப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனால் இதை செயல்படுத்த முடியாது. இயேசுவினுடைய காலத்தில் சீஷர்கள் இயேசுடன் இருந்தாலும் சில காரியங்களை வெறுத்துட மனமற்றவர்களாக இருந்தார்கள். லூக்கா 9வது அதிகாரம் 59வது வசனம் சொல்கிறது, இயேசு ஒருவனை நோக்கி நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். ஆனால் அவன் சொன்ன மறுமொழி என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். இந்த தன் உறவுகளை விட்டு விடுவதற்கோ வெறுத்து விடுவதற்கோ அவனுக்கு என்ன இல்லை, மனதில்லை.
நான் போய் என் தகப்பனை போய் நான் என்ன செய்யணும், அவர் மறித்து விட்டால் நான் போய் அவரை போய் நான் அடக்கம் பண்ணணும். ஒரு நான் அடக்கம் பண்ணாமல் வந்துட்டோன்னு என்னுடைய உறவுகள் என்ன சொல்லும், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன சொல்லும், என்னுடைய குடும்பத்தார் என்ன செய்வார்கள், ஒருவேளை அவதூறாக பேசுவார்களே. ஆகவே அப்படிப்பட்ட நிலையை நான் அடையாதபடிக்கு முதலாவதாக எனக்கு உத்தரவு கொடுங்க. எப்படி உத்தரவு கொடுக்க வேண்டும்? நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி என் உறவுகளை நான் இழப்பதற்கு நான் என்ன ஆயத்தமாக. நம்முடைய உறவு எனக்கு வேணும், உலகத்தினுடைய சிநேகம் எனக்கு வேணும். உலகத்தின் சிநேகம் இருக்கும் என்று சொன்னால், உலகத்தை சிநேகித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவை நம்மால் சிநேகிக்க முடியாது. கிறிஸ்துடைய அடிச்சோடை நம்மால் பின்பற்ற முடியாது. கிறிஸ்துடைய அடிச்சோடுகளை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் சிநேகத்தை நான் வெறுத்து நான் என்ன செய்ய வேண்டும், ஒதுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உறவுகளை விட்டு விடுவதற்கோ வெறுத்து விடுவதற்கோ இந்த மனுஷனுக்கு இங்கே இந்த மனதில்லை. லூக்கா 14:26 சொல்றார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். சொந்த தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யாராக ஒரு பிள்ளையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் முதலிடம் கொடுக்க வேண்டியது யாருக்கு நினைச்சால் கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, உன் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுக்காக நீ உறவுகளை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல. உறவுகள் வேண்டும்தான். உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் சார்ந்து வாழ்கின்ற சார்புடைய மனிதர்களாக தான் உலகத்தில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு இந்த குடும்ப உறவுகளை கொடுத்திருக்கிறார். உறவின் மூலமாக உறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சமூக உறவுகளை கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் நாம் எதற்கு பிரயாரிச்சு, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அந்த முக்கியத்துவத்தை சார்ந்துதான் நம்முடைய நிலை இருக்கிறது. இந்த ஆண்டவர் சொல்கிற காரியம் உனக்கு தேவைதான், ஆனாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு நீ முதலிடத்தை கொடு. என்னோடு கூட வைத்திருக்கிற உறவை நீ நிலைநாட்டிக்கொள். என்னோடு கூட வைத்திருக்கிற உறவிலை உன்னை இன்னும் அதிகமாக தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், உன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சீஷனாய் இருக்க முடியும். மத்தேயு 19:27 பேதுரு ஒரு கேள்வி கேட்கிற நான் என்ன கேட்கிறான் அவரை நோக்கி, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீர் எங்களை அழைத்த பாத்திரத்தில் எங்களுடைய படகுகள், எங்களுடைய வலைகள், எங்களுடைய வாழ்வாதாரங்கள், எங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு, எங்கள் உறவுகளை விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே. இத்தனை 3 ஆண்டு காலங்கள் ஓடு கூட நாங்கள் உண்மை தொடர்ந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோமே. கடைசியில் எங்களுக்கு கிடைக்க போவது என்ன? உண்மை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அல்லது லாபம் என்ன? இதிலும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே கிறிஸ்து எனக்கு நன்மை செய்வார், கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அதுவும் ஒரு பக்கத்திலே ஒரு சுயநலத்தை தேடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நான் இதை செய்து எனக்கு அதற்கு பதிலாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தவறான ஒரு காரியம். எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு அவரை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டுள்ளார் இருக்கிறோம். அவர் நிச்சயமாக தருவார், நன்மையோடு நமக்கு செய்வார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நல்ல அது புரிதான பலனை நமக்கு நிச்சயமாக ஒரு நாளிலே தருவார். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது, நான் இதை செஞ்சு ஆனால் நீ எனக்கு என்ன செய்ய போகிறேன்? பேதுரு கேட்ட ஒரு தவறான ஒரு கேள்வி. நீங்க அநேக சமயத்தில் நம்ம கூட அப்படித்தான் பண்றோம். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மை சீஷர்களாய் வாழ முடியாது. இங்கே பேதுருடைய நிலை எப்படிப்பட்ட பேதுருடைய நிலையா இருக்கிறதுன்னா, அவன் பொருள் சார்ந்த ஆன்மீகத்தை பார்க்கிறான். எனக்கு ஆன்மீகம் வேண்டும், அதே நேரத்தில் எனக்கு ஆதாயம் வேண்டும். ஆன்மீகத்தை நாம் தேடுவது என்று சொன்னால் உலக ஆதாயத்தை நம்மால் தேட முடியாது. இரண்டையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் ஆன்மீகத்திலே நாம் நல்லவர்களாக, கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய், நாம் கிறிஸ்துவுடைய அடிமைகளாக, கிறிஸ்துவுடைய சீஷர்களாய் நாம் விருப்பம் எடுத்துனால் உலகத்தை சார்ந்ததை தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை கடப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். என்னை கடப்படுத்துகின்ற பொழுது நானும் பிதாவின் முன்பாக உன்னை கடப்படுத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். லூக்கா 14:33 சொல்லப்படுகிறது, எவனாயும் தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எதனையும் எதிர்பார்த்து நிற்பவன் சீஷனாய் நிற்க முடியாது. தனக்கு உண்டான பெருமை, புகழ்ச்சி, ஆஸ்தி போன்றவற்றை எல்லாவற்றையும் வெறுத்தவர்கள் மாத்திரமே
சீஷனாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, சிலுவையை சுமக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சகித்துக் கொள்கின்ற நிலைகளை தன்னை அர்ப்பணிக்கின்றவனாக இருக்க வேண்டும். தன்னை பூர்ணமாக அர்ப்பணிக்கின்றவனாக இருக்க வேண்டும். ஒரு பார்ஷியல் கமிட்மெண்ட் மாத்திரமல்ல, முழுமையான அர்ப்பணிப்பு தேவை. ஆண்டவர் குறிப்பிட்டது சிலுவை என்று சொல்கிறது. தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே. சிலுவை என்பது துன்பம், அவமானம், பாடுகள், நிந்தனைகள் எல்லாம் கலந்த ஒரு கலவைதான் சிலுவை. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் அவைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே அவனுக்கு பாடுகள் வரத்தான் செய்யும். உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிற நிச்சயம் பாடு இல்லாத ஒரு மனுஷன் நிச்சயமாக கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. நான் சொகுசா இருக்கின்ற கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கிறிஸ்தவனை சீஷராக இருக்க முடியாது. நீ உண்மையா இருக்கின்ற பொழுது, நீ நீதியை செய்கின்ற பொழுது, நீ நியாயத்தை செய்கின்ற பொழுது, நீதியை விரும்பாதவர்கள், நியாயத்தை விரும்பாதவர்கள் உனக்கு இடையூறு செய்யத்தான் செய்வார்கள். உனக்கு விரோதமாக எழுப்பத்தான் செய்வார்கள். உனக்கு விரோதத்தை செய்வார்கள். உன் பேரிலே பொய்யான குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். உன்னை அவமானப்படுத்துவார்கள். உன்னை துன்புறுத்துவார்கள். உனக்கு வேதனை உண்டாக்குவார்கள். அப்படி வேதனைகள் உண்டாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பொறுமையோடு கூட தூக்கி சுமப்பவன் தான், அதை சுமந்து கொண்டு செல்வன் தான் சிலுவையை தூக்கி சுமக்கின்றவன். அவன்தான் கிறிஸ்துவுக்கு உண்மை சீஷனாக இருக்கும். அந்த பாடுகள் வருகின்ற பொழுது தன்னை குறித்து சிந்திக்காதபடிக்கு கிறிஸ்துப்பட்ட பாடுகளை நினைவில் கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தவனாக இருக்கின்றவன் தான் கிறிஸ்துவுக்கு உண்மையான அடிமனாக, தொண்டனாக, கிறிஸ்துவனுடைய சீஷனாக இருக்கும். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்று பார்க்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் வெட்கப்படாதபடிக்கு அது நிமித்தம் தேவனை நான் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்துகின்ற பொழுதுதான் நான் உண்மையாகவே சிலுவையை தூக்கி சுமக்கின்றேன், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற சீஷனாக நான் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, அவரை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். அவரை பின்தொடர்ந்து போக வேண்டும். எப்போதெல்லாம் பின்தொடர்ந்து போவது? வாழ்க்கையுடைய எல்லா சூழலிலும் அவரை பின்தொடர வேண்டும். அது வாழ்வாக இருக்கலாம், சாவாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், எந்த நிலைமையாயிருந்தாலும் அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் மனதமையமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பழகிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கிட்ட முதல் திருமுறை பகுதியிலே எலியா எலிசா தீர்க்கதரிசியினுடைய அந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். ஆகிறாலே இப்போது எலிசாவுக்கு இது தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து பெத்தேல் மட்டும் அவர்கள் போகின்றார், புறப்படுறாங்க. கில்காலிலிருந்து போகிறாங்க. அப்போ எலியா தெளிவாக சொல்கிறார், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் எலிசா சொல்கிற காரியம் இல்லை, நான் உண்மை விடமாட்டேன் என்று சொல்ல என்ன அர்த்தம்? உண்மை பின்தொடர்வேன் என்று சொல்ல. அந்த பின்தொடர்பு பணி இன்னும் நீங்கள் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, பின்பு எலியாவை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோவுக்கு போக அனுப்புகிறார். பெத்தேலுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நான் என்ன செய்ய போறேன்? எரிகோவுக்கு நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. எலியா எலிசாவுக்கு சொல்றாரு. ஆனா இந்த எலிசா என்ன செய்கிறாரு பாருங்க, அதற்கு அவன், நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எங்கிருந்து? கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வர்றாங்க. பெத்தேலிருந்து மறுபடியும் எரிகோவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறமும் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்ல அந்த செய்தி அவன் சொல்லுறான். 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யோர்தானுக்கு என்னை அனுப்புகிறார், நீ இங்க இரு. நீ இப்ப எரிகோ வரைக்கும் வந்துட்டப்பா, எரிகோல நீ இரு. ஆண்டவர் என்னை என்ன செய்யறாரு? யோர்தானுக்கு என்னை என்ன செய்யறாரு? அனுப்ப போகிறார், நீ இங்க இரு சொல்ல மாத்திரத்துல எலிசா சொன்னது என்ன? நான் உண்மை விடுகிறதில்லை. மீண்டும் இருவரும் என்ன செய்கிறார்கள்? சேர்ந்து போகிறார்கள். இருவரும் தலைவலியாக அக்கறைக்கு போகிறார்கள். பின்தொடர்ந்து அவர் போகின்றார். இந்த பின்தொடர்ந்து தான் அவருடைய வாழ்விற்கான. எலிசா எலியாவை தன்னுடைய குருவாக நினைத்தார். குருவினுடைய வழிகளில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். ஆகினாலே நீ இரு என்று சொன்ன வார்த்தையை கூட அவர் என்ன செய்தார்? கேட்கவில்லை. அதற்கு பதிலாக
தொடர்ந்து போகின்றார். கடைசியாக எலியா கேட்கின்றார், எனக்கு என்ன வேண்டும்? அந்த சம்பவத்தை பொழுது நாம் பார்த்தோம். அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கடவுளை வீசுகின்றார், கிருபையாக கொடுக்கின்றார். அவை கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்றால் அவருடைய உண்மை வழி, அவருடைய வாழ்வின் வழி, அவருடைய சிலுவையுடைய வழி பின்தொடர்ந்து நாம் அழைக்கப்படுவோம். அவருடைய உண்மை, அவர்தான் உண்மை உள்ளவர், அவர்தான் உண்மையாக இருக்கின்றார், அவர்தான் வாழ்வாக இருக்கின்றார், அவர்தான் வழியாக இருக்கின்றார். எப்படிப்பட்ட வழி? சிலுவையின் வழி. அந்த சிலுவையின் வழியை நாம் பின்தொடர நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்படுவோம். இப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு என்று என்ன செய்ய முடியும்? சீஷராக இருக்க முடியும். அவர்கள் இரண்டாவது காரியமாக அப்படிப்பட்டவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியாக இருத்தல் என்று சொன்னால் கனி கொடுத்தல் என்பது அவர்களுடைய பொருள். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 15:8 சொல்லும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். என் பிதா மகிமைப்படுகின்ற பொழுது எனக்கு சீஷராக இருப்பீர்கள். எப்போது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற பொழுது. என் பிதா விரும்புகின்றதான மிகுதியான கனிகளை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது, நலமான கனிகளை கொடுக்கின்ற பொழுது, தித்திப்பான கனிகளை கொடுக்கின்ற பொழுது, சுவையான கனிகளை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது என் பிதா அதன் மூலமாக மகிமைப்படுவார். அப்பொழுது எனக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னை அனுப்பின என் பிதாவுக்கு நீங்கள் மகிமை செலுத்துவதன் மூலமாக எனக்கு நீங்கள் சீஷராயிருப்பீர்கள். அப்படி என்றால் கனி கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் சீஷராக இருக்கிறேன், கிறிஸ்துவின் சீஷராக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் சாட்சியுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் கனி கொடுக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யோவான் 15:6 சொல், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலே நீங்கள் நிலைத்திருக்கிறேன், என்னை நிலைத்திருப்பேன் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். என்னை அல்லாமல் உங்களால் ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. மாத்திரமல்ல, அது மூலமாக கனி கொடுத்தலின் மூலமாக அந்த கனியானது நற்கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய கனிகளாக இருக்கும். எப்படிப்பட்ட கிரியைகள்? தீத்துடைய புத்தகம் 2:7 சொல்வது, நீயே எல்லாவற்றும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்தது, எதிரியாளன் உங்களை குறித்து பொல்லாக சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனுமாயிருப்பாயாக. நற்கிரியைகள் இது ஒரு பாற்று. கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுத்தலும் இதுவும் ஒரு பகுதி. நீ என்ன செய்யணும்? ஒருவனும் உனக்கு எதிரியாக இருக்கிறவன் உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு, உன் பேரிலே பொல்லாமல் சொல்லாதபடிக்கு, அவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதாகவும் உபதேசத்திலே விகற்பம் இல்லாததாகவும் நல் ஒழுக்கமுள்ள குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? போதிக்கிறனாயிருக்க. கிறிஸ்து எப்படி போதித்தார் அதை போல நீயும் வசனத்தை பிறருக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். தேவ வசனத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். தேவ வசனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுதுதான் நீ எனக்கு சிஷ்யனாய் இருக்க. தீர்ப்புடைய புத்தகம் 3:14 சொல்வது, நம்முடையவர்களும் கடியற்றவர்களாய் இராதபடி குறைகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்யப்பட வேண்டும். பிறரும் நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக, அவர்களும் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக, குறைகள் நீக்கப்படுகின்ற நிலையை அவர்கள் வாழத்தக்கதாக நற்கிரியைகள் அவர்களுக்குள்ளாய் சாட்சியாக காணப்படுகிறது, மாதிரியை காணப்படுகிறது. அப்போதுதான் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள தொண்டனாக, சீஷனாக, சாட்சியாக வாழும். கிறிஸ்துக்களான தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறதுக்காக நற்கிரியைகளை நாம் காண வேண்டும். அதன் மூலமாக பிதாவானவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தப்பட்டுள்ளதுதான் சாட்சியாக இருந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினாலே கிறிஸ்து நம்மில் அன்பாக இருக்கின்றார், நம்மை நேசிக்கின்றார். நாம் அவருக்கு சீஷர்களாக நம் வாழ்வை நாம் சற்று சிந்திக்கி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இந்த சத்தியம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இந்த வார்த்தைகளிலே இருக்கின்ற உண்மை நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? யோசிப்பாங்க. தலைவில் நாம் போச்சு நேசிக்கிறீர்கள் அங்கிருந்த ஆண்டவரை நீ கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதிக்க விசுவாங்க ஆண்டவரை நாங்கள் உண்மை சீஷர்களாக இருக்க வேண்டும். உண்மையை தொடர்ந்து பின்பற்றலாக இருக்க வேண்டும். நீர் வைத்திருக்கிற சிலுவை நாங்கள் தூக்கி சுமந்து வருகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறேன். கொடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் உண்மையோடு புத்தகத்தோடு நாங்கள் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் விசேஷமாக திருச்சிருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். சிலர் ஆண்டவரே சுகீனமாக இருப்பார்கள், மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்களாக இருப்பார்கள். இரண்டால் மருத்துவ ஆலோசனை பிரகாரமாக கட்டால் வீடுகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள். பிரசவத்திற்காக நோக்கி பிள்ளைகள் இருப்பார்கள்.
திருமண காரியங்களுக்காக நோக்கி இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த கொரோனாவினுடைய நிமித்தமாக சுவாமி அநேகர் வேலை வாய்ப்புகள் எழுந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கூட ஆகவே ஒரு வேலை சிலர் இருக்கலாம். ஆண்டவரை இப்படிப்பட்டவர்களுக்காக வச்சிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு இடையே இறக்கம் பாராட்டி உடைய பிள்ளைகளுக்கு அதன் காலத்திலே நேர்த்தியான நன்மையின் காரியங்களை செய்ய முடியும். யார் இடத்தில் போதும் உம்மிடத்தில் எங்களுக்கு சகாயம் ரட்சிப்பும் இருக்கிறது சுவாமி. உம்மிடத்தில் தானே நாங்கள் கேட்க முடியும், உம்மிடத்தில் தானே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். சமூகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் உண்மை சீசர்களாக உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு பெருத்தான். கர்த்தாவே, இந்த கொரோனாவுடைய நிலைகள் எல்லாம் ஆண்டவரே, தீவிரங்கள் எல்லாம் ஆண்டவரே முற்றிலுமாய் அளிக்கப்பட வேண்டும். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளவர்கள் துரிதமாய் சிகிச்சை பெற்று குணம் பெற்று தன்னுடைய இல்லங்களுக்கு அவர்கள் சந்தோஷமாய் செல்ல வேண்டும். தன்னுடைய மக்களோடு கூட வாழ வேண்டும். தன்னுடைய கடவுளை ஆற்ற வேண்டும். ஆண்டவரை நீர் உதவி செய்யும் சுவாமி. உயிர்காய் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீ கண்ணோக்கி பாரும். ஒரு விசையாக மனமிறங்கி அவர்களுக்கு மீண்டுமாக உயிரை நீ தந்து ஜீவனை கொடுத்து அவர்களை வழியெடுத்தும்படிக்கு நாங்கள் பெற்றுக்கின்றோம். அவர்களுக்காக இரவு பகல் என்று பாராதபடிக்கு உடைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதாமே ஆசிரியர் அவருடைய குடும்பத்தின் மக்களையும் நீ ஆசீர்வதிப்பீர். ஆண்டவருடைய ஆலயங்கள் எல்லாம் விரைவாக திறக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும். கல்வி சாலைகள் கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அந்த நாளை நாங்கள் காணத்தக்கதாக நாங்கள் அடையத்தக்கதாக துரிதமாய் நாங்கள் அடையத்தக்கதாக கர்த்தர்கள் உதவி செய்வதற்கு இந்த சமூகத்தில் போட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய குறைவுகள், எங்களுடைய குற்றங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றும் தயவாய் மன்னித்துள்ளோம். எங்களின் ஆசிரியர் தொழில் சொல்லும் சுவாமி. துதி கடமை எல்லாம் நமக்கு செலுத்துவதை பிரேச கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்வர்கள் பரவத்தினாலே ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது வாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரின் நியாயம் நிற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. அவர் உமது ஆவியோடும் இருப்பதாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் மறுமணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடிந்தவர்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுநர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திருந்து வரும் ஞானத்தை கொடுத்துவிடும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்துவிடும். தேவரே, அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியோம். பரிசுத்தாவை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணமாகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை முதலடியாக எங்களுக்கு தந்திடும். நாம் நமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க மன உற்சாகமுள்ளவராயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமலும் மாலை காக்கப்பட்டு ஆறுதலும் அமைதியோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு இரட்சகரே இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் கிருபை செய்திருளோம். ஆமென். தேவனுடைய கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாண வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு செய்த செயல்களிலும்
ஏழுபடை எங்கள் உடலையும் வாழ்த்தி வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக எங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் முதுவலமையால் பாதுகாக்கப்படச் செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை பயபக்தியோடும் தாழ்மையோடும் அர்ப்பணிப்போடும் எடுப்போம். சர்வ வலிமுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்திராலும் அது அடியாய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவிற்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் மொழி இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இவைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்பிற்காகவும் கிருபை நற்பண்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாயிருக்கவும் எங்களை ஒரு ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே முனைப்புகளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரே செய்த வாரங்களில் ஆட்சி மணந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமுறைப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அறிவிச்சுவேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடிகளாய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக்கி எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் எப்பொழுது நிறைவேற்றி இயமையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையை நிச்சயமுடன் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுளே. சபையர் ஒரு அறிவிப்பு. கர்த்தர் சித்தமானால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று பகல் 10 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரையிலுமாக உபவாச ஜெபக்கொள்கை ஒரு இல்லத்தில் நடைபெறுகிறது. அந்த இல்லக்கொள்கையிலே நீங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பி சொன்னால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அதனாலே உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலமாக குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது நேராக தொலைபேசி மூலமாக நீங்கள் தெரியப்படுத்த சொன்னால் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். உங்களுடைய தொலைபேசி எண்களை நான் உங்களுக்கு காணொலி மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதை பின்பற்றக்கூடியபடியாக நான் நினைவூட்டுகிறேன்.